நதுனசி காதல் வானொலிக்கு இவ்வண்ணம் கவிதீட்டியிருக்கிறார் இந்த விடுமுறை இரவு பொழுதில். செய்தி சொல்லி போக வானவெளியில் ஒரு தூது போக வேண்டும், என் காதலி தூரம் இருக்கிறாள். புறா ஒன்றை கேட்டேன், பறந்து போய் கொடுத்தது என் காதல் கடிதமதை, மனிதர் அதையும் கெடுத்தார். அடிக்கடி திசை மாறி பறக்க நேரிடுகிறதாம், புறாவும் வந்து சொன்னது கவலையோடு தன் துயரம். திசையறியும் நிலை மாறி புவிகாந்தம் குழம்பி மனிதர் செய்யும் அபிவிருத்தி தன்னையும் இயற்கை மாற்றி, நாளை தெரியும் இந்த செயலின் அவலம், அப்போது புலம்புவான் உன் போன்ற மனிதர். புறாவும் மெல்ல எழுந்த உள்ளத்தோடு கோபத்தோடு சொல்லி போகிறது என்னிடம் விடை பெற்று. ஐயகோ, என் காதலி தூரம் இருக்கிறாள், என் செய்வேன் நான் இப்போ, எப்படி பேசிக்கொள்வேன்? கைபேசி கையெடுத்து குறுந்தகவல் நான் அனுப்பி உள்ளத்து உணர்வுகளை நாம் பரிமாறிக்கொள்வோமா? எப்போதும் ஆகிறது, முகம் பார்த்தும் பேசிட எமக்கிப்போ முடிகிறது, காதல் செடி துளிர்க்கிறது. திறன் பேசி வந்தாச்சு, இணையத்தில் இணைந்திடும் இலகு வழிகளும் இப்போது வசதிகளாகி போகிறது. மகிழ்ச்சி பொங்கி போக நொடிக்கொரு தரம் சொல்லி பக்கம் இருக்கும் உணர்வோடு பேசி குழாவிட முடிகிறது. மெல்ல பக்கம் நாம் நீண்டு கொண்டு கேட்டோம், வானொலி வழியில் பாடலும் உங்கள் விருப்பம் அதில். அவளும் கேட்டாள் எனக்காய் தினம் ஒரு பாடல், அவளோடு பேசிடும் முறையாய் நானும் கேட்டேன் அதே வழியில். வாழ்க்கை ஓடுகிறது, காற்றோடு கலந்து பறக்கிறது, ஆற்றில் குதித்து நீந்துகிறது, காலார காற்று வாங்கி நடக்கிறது. காதல் வானொலி பலவிதம் இருக்கிறது, காதோடு கதை பேசி உலாவ உதவியது செய்கிறது. இயற்கை மாறி போகிறது, புறாவும் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது, சிட்டுக்குருவியும் கலங்குகிறது. மாற்று என்ன இருக்கிறது? விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? காத்து போகவோ நான் கதைப்பதை கடத்தி போகவோ? சுற்றம் நலம் வாழ நானும் சேர்ந்தாற்ற பணி, என் காதலியோடு தினம் நேரம் குறித்து பேசி நேரில் கண்டு அவளை உச்சி முகந்து முத்தம் கொடுத்து அணைக்க உள்ளம் விரும்புகிறது இப்போது. தூரம் குறுகி போகும் காலம் எப்போது வருமோ? வாழ்வில் வசந்தம் வந்து எப்போது சேர்ந்து கொள்ளுமோ? அதுவரை போகட்டும். ஐபிசி வானொலியில் நாம் உங்கள் விருப்பத்தோடு நாளும் பாடல் கேட்டு வாழ்வு உதயமாகும் நாளில் நாமும் சேர்ந்து போவோம். தூரம் குறைந்து காற்றுக்கும் வேலி நாம் அப்போது போட்டு கிட்ட இருந்து முட்டுவோம். காதோடு வாயுரசி கதை நாளும் பேசிக்கொள்வோம். இப்போது இருக்கிறது வானொலி. பட்டு மெத்தை அவள் மடி தலை சாய்ந்து கொள்வேன், நெட்டை அவள் விரல் தொட்டு என்னை வருடியவள் கொள்ள. சொர்க்கம் வாழ்வதா எண்ணம் சொக்கி போகாதோ அப்போது, இப்போது ஒலிக்காதோ சொல்லத்தான் நினைக்கிறேன். அன்புடன் நதுனசி இவ்வண்ணமாக தன்னுடைய காதல் வானொலிக்கு தன்னுடைய காதலை சேர்த்து கவி சொல்லி சென்றிருக்கிறார்.